அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். பேய்கள் நோய்கள் ஓட்டிடுவார், பேய்கள் நோய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், இயேசு நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தான தந்தன தந்தான தந்தான தந்தன தந்தான ஜோரா ஜோரா தந்தான தந்தன தந்தான தந்தான தந்தன தந்தான. எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவோம், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவோம். எதிரியான சாத்தானை முறியடிப்போம், எதிரியான சாத்தானை முறியடிப்போம். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். சரி, ஒரே ஒரு நிமிடம் நான் இவங்கள்ட்ட பேசிட்டு ஐயா கொடுக்க போகிறோம். நல்லா கவனமாக கவனிக்கணும், நல்லா யோசிக்கணும். நீங்கள் நினைக்கலாம், ஏன்டா இவ்வளோ தூரம் இவங்கெல்லாம் வராங்க, இவங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா, வேறு பொழப்பே இல்லையா அப்படின்னு சொல்லும் பொழுது, இவங்க ஐயா சொன்னது போல் தன் பாவத்திற்காக, தன் அநியாயத்திற்காக, தன் அக்கிரமத்திற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த அந்த நம்பிக்கையும் சமாதானத்தையும் நாங்கள் பெற்றுக்கொண்டதுனால உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கிறோம். எங்களுக்கு யாரும் காசு கொடுக்கல, எங்களுக்கு யாரும் பணம் கொடுக்கல, எல்லாம் எங்கள் வீட்டில் இருந்த சாப்பாடு கீப்பாடு பெட்ரோலை போட்டு வந்துக்கிறோம். ஏன் இவங்க வந்தேன்னா, இவங்க எனக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு பழக்கம். ஐயாவுக்கு 70 வயசு ஆகிப்போச்சு, ஐயாவுக்கு ஒரு 60 வயசு இருக்கும். ஒக்கனைக்கெல்லாம் வண்டி வேற ரிப்பேர் ஆகிப்போச்சு. ஆனாலும் அவங்க சொல்கிறாங்க, இந்த மக்களை எப்படியாவது பார்த்தாங்கன்னு. அங்கே போய் குடியாத்தத்தில் ஒரு மீட்டிங்கில் உங்களை பற்றி சொன்னேன். 1ஆம் தேதி சொன்னாங்க. 1ஆம் தேதி சொன்னாங்க. இன்னைக்கு தேதி என்ன? இன்னைக்கு தேதி என்ன? 17 நாளுக்குள்ளேயே அவங்க ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி வந்திருக்காங்க. காரணம் தெரியுமா? இவங்களுக்கு என்ன கொடுக்க போகிறது, எனக்கு கொடுக்க போகிறதில்ல. எங்கள் ஏசப்பா உங்களை நேசிக்கிறாரு. ஆமென். எங்கள் ஏசப்பா உங்களை நேசிக்கிறாரு. உங்கள் ஊரை பற்றி சொன்னார் ஐயா அதனால் ஐயா உங்கள்கிட்ட பேசுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, கேளுங்க. சரியா? இந்த ஊரை குறித்து சொல்லிடுங்க அவங்களுக்கு அறிமுகம். இது கெம்பகரை, தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தாலுக்காவில் இது கெம்பகரை இருக்குது. நீங்கள் எல்லாம் எனக்கு நல்லா அறிமுகமானவங்க. கர்நாடகா பார்டர், மலை சூழ்ந்த ஒரு மலை கிராமத்தில் நம்ம இருக்கிறோம். இது என்னங்கன்னா, நம்ம இங்கே சரியான ஒரு ஆலயம் இல்லை, ஒரு இடம் இல்லை. இதெல்லாம் ஆண்டவர் நடத்த கர்த்தர் உதவி செய்ய என்ன பண்ணுவாங்க, உங்களோட பேசுவாங்க. நீங்க பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏய் பேசக்கூடாது, உட்காரு உட்காரு கம்மி. எல்லாருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க அனைவரையும், சிறு பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களை பார்த்தது இன்னைக்கு இருந்தது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உங்களை பார்க்கும்போது நாங்கள் வந்த அந்த கஷ்டமெல்லாம் தீர்ந்துடுச்சு. உங்களை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். ஏன்னா மனுஷனுக்கு மனுஷன்தான் ஒத்தாசி. நம்ம மனுஷனை ஒருத்தர் பாசம் காட்டலைன்னா மனிதனாக பிறந்தே அர்த்தமாகலை. அதனால தான் ஏசப்பா ஒரு கட்டளை கொடுத்தாரு, தன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசிங்க. ஏசப்பா சொன்ன வார்த்தை தன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசி. அப்படின்னா என்னை எப்படி நான் அன்பு காட்டணும், அது போல் பார்க்குற ஜனங்க மேலே அன்பு காட்டணும். ஒரு ஆண்டவரை எப்படி நம்ம உண்மையாக தொழுது கொள்கிறோன்னு சொன்னால், பார்க்குற சகோதரி ஊருக்காரு உற்றாரில் பார்த்தாங்க மேலே அன்பாக இருக்கிறோம் பார்த்தியா, அதுதான் ஒரிஜினலாக தேவனை நம்ம ஆராதிக்கிற காரியமாக இருக்கிறது. அதை பற்றி ஏசப்பா சொன்ன அந்த அன்பின் மித்தமாக தான் உங்களை நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் இங்கே பார்க்கும்போது வர வெளியெல்லாம் பார்த்துன்னு வரும்போது உண்மையிலேயே உங்களை குறித்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். இந்த மாதிரி ஒரு சுற்று வட்டாரம் ஊர் வசதியே இல்லாமல், போக்குவரத்தே இல்லாமல் ஒரு காட்டில் நீங்கள் இங்கே கஷ்டப்பட்டு வாழ்கிறத ஆண்டவர் பார்த்தார். ஆண்டவரே பார்க்குறார்.
ஆண்டவர் உங்களை கஷ்டத்தெல்லாம் பார்த்து தான் உங்களை இந்த விதமான கஷ்டம் யானை இருக்குதுன்னு நாங்கள் வரும்போதெல்லாம் யானை பார்த்தோம். யானை வருதுன்றாங்க, சிறுத்து இருக்குதுன்னு நாங்கள் ஒகனக்கல் கண்ணாண்டிய எவ்வளோ காரியங்கள் மத்தியில் உங்களை ஜீவனோடு காத்திருக்கிறார் பார்த்தியா. அதுதான் ஏசப்பனுடைய மகிமை. உங்களை படைச்சவர் அவர், உங்களை படைச்சவர் அவருக்கு நீங்கள் அவருக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு அவருக்கு தெரியல. அது உங்களை அவர் தெரிவிப்பதற்காகத்தான் சகோதரர் சாமி என்ன பண்ணார், உங்கள் மத்தியில் அவர் அனுப்பியிருக்கிறார். ஏன்னா யாரும் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் இயேசு பற்றி சொல்கிறதோ உதவி செய்யறதுக்கோ வரமாட்டாங்க. என்ன அரசியல்வாதிங்க வருவாங்க, ஓட்டு கேட்குற டைமில் தான் வருவாங்க, மற்ற டைமில் அவங்க கூட வரமாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு குறித்து ஒரு பாரம் சகோதரனுக்கு ஏற்பட்டபடினால நீங்கள் உங்களை போல் இருக்கிற ஒரு கிராமங்களை அவர் பார்த்து ஏதாவது உங்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினால உதவி செய்யணும்ன்றதுக்காக அவர் என்ன பண்றாரு, தன்னை ஊழியத்தை உங்களுக்காக ஒப்பு கொடுத்து தேவ நாமத்தின் நிமித்தம் இப்படிப்பட்ட ஒரு சிறு ஊழியங்களை செய்யணும்னு வராரு. நாங்கள் டவுனில் செய்கிறதுனால எங்களுக்கு இந்த கஷ்டம் தெரில. ஆனால் அவர் இன்னைக்கு அவர் பட்ட கஷ்டம் தேவன் எப்படி இந்த மகனை கொண்டு உங்களை எல்லாம் சந்தித்து இப்போ சொன்ன கொஞ்ச நேரத்தில் எல்லாமே வந்துட்டீங்க. இதுதான் பாசம். நம்ம கொடுக்குறதே பாசம் கிடையாது. ஒருத்தர் மனுஷன் பாசமாக பழகுறோம் பார்த்தியா, அதுதான் தேவனுக்கு பிரியமானது. இதுதான் ஏசப்பா பண்ணார். மனுஷனை நேசித்ததுனால அவர் தேவன் மனுஷனாக பூமியில் உனக்காக எனக்காக மறிக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவர் என்ன பண்ணார், சொந்த ரத்தத்தினால உங்களை மீட்டு கொண்டார். உங்களுக்கு இந்த வாழ்வு முக்கியம் கிடையாது, உங்களுக்கு சொர்க்கம்னு சொல்லுவாங்க. அந்த சொர்க்கம் வாழ்வை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தரப்போகிறார். ஆகவே அறியாது இருக்கிற உங்களை தேவன் அறியும்படி சகோதரன் மூலமா எங்களையும் கொண்டு உங்கள் மத்தியில் நிறுத்திக்கிறாரு. உங்கள் குடும்பங்களில் நாங்களும் ஒரு அண்ணன் தம்பி போல் உங்களோடு கூட இந்த கொஞ்ச நேரம் நாங்கள் பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். இதோடு போயிடுறதில்ல, சகோதரன் மூலிமா இன்னும் அநேக காரியங்கள், புது வருடமோ இல்லை கிறிஸ்துமஸோ, இந்த மாதிரி அநேக காரியங்கள் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு அவரால் முடிந்த இவர் தகுதிக்கு ஏற்ற உதவிகளை கர்த்தர் செய்வார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஏசப்பாவை முழு மனதாக நம்புங்க. ஏன்னா எவ்வளோ நாள் எவ்வளோதோ நம்பணும், ஆனால் வாழ்க்கை மாறலை. ஆனால் தேவன் சொல்கிறாரு, இயேசுவிடத்தில் பாருங்கள், அவரிடத்தில் பாருங்கள். அவர் பொண்ணு கேட்கறதில்ல, பொருள் கேட்கறதில்ல, உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டார். உங்களுடைய இருதயத்தை மாத்திரம் ஏசப்பாக்காக திரும்பிங்க. அவர் விசுவாசிங்க, அவர் ஒரு தேவன். அவர் இதெல்லாம் மலை எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அவ்வளோ அழகாக இருக்குது, இதெல்லாம் படித்தவர் அவர் தான். அவர் இல்லைன்னா இதெல்லாம் கிடையாது. மலைகளை உருவாக்கினவர் அவர். ஆனால் இதை பார்க்குற இந்த மலைகளெல்லாம் ஒரு நாள் இல்லாது போயிடும். ஆனால் நீ நான் நிரந்தரமாக இருப்போம் ஏசப்பாவை விசுவாசிக்கும் போது. ஆகவே ஏசப்பாவை நீங்கள் சொந்த ரட்சிகராக ஏற்றுங்கோ, சொந்த ஆண்டவராக ஏற்றுங்கோ. அநேக காரியங்கள் உங்களுக்காக கர்த்தர் செய்வார். இன்னும் அநேக நாங்கள் வரலன்னா கூட சகோதரன் மூலமாய் உங்களுக்கு பல நன்மைகளை செய்யும்படி கர்த்தர் கிருபை தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமா இருக்கிறீங்களா? நம்ம சந்தோஷமா? சரி, சின்ன பிள்ளைங்களுக்கு நாங்கள் பிஸ்கெட் வாங்கிட்டுருக்குறோம், மிட்டாய் வாங்கிட்டுருக்குறோம். பெரியவங்களுக்கு நல்ல புடவை எடுத்து சரிங்களா, நல்ல ஒரு 70 புடவை இருக்குது கையில். சரியா, அடிச்சிக்காம பிடிச்சிக்காம கிழிக்காம அதுதான் சாமி ஆசை. எந்திரக்கூடாது. அடுத்து நல்லா அவனை கவனிக்கணும். நம்ம ஒரு கோயிலில் போயிட்டு யாரும் பேசக்கூடாது. இந்த கோயிலில் போயிட்டு நம்ம பிரசாதம் வாங்குறோம்ல, அங்கே போய் நம்ம அடிச்சுட்டு வாங்க முடியுமா? மிடிச்சுட்டு வாங்க முடியுமா? கடவுள் என்ன கொடுக்குறாரோ அதை கட்டாயமாக கொடுப்பாரு. கலராக கருப்பாக என்னைமாரி கருப்பாக வந்த புடவையும் எடுத்துக்குங்க, என்னைமாரி சிகப்பாகிற புடவையும் எடுத்துக்குங்க. ஒரு வேளை ஜிக்கு 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 ஜிக்குன்னு இருந்தாலும் எடுத்துக்குங்க, யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. சரியா? அதனால் என்னது, அவன் என்ன நினைக்கிறான்னா இவ்வளோ கருப்பாக இருந்தே அவளை சிரிக்கிறேன்னு சிரிக்குது. சரியா? அதனால ஆண்டவர் நல்லவர். சரியா? சின்ன பிள்ளைங்களாம் பாடலாமா? உருட்டு பாடிடலாமா? அது ஒன்று பாடிட்டு நம்ம முடிச்சிடலாம். ஐயா அப்படி எந்திரிச்சு நிக்க சொல்லுங்க. கொஞ்சம் எழுந்துருங்க பார்க்க. சின்ன பிள்ளைங்க மாத்திரம் எல்லாம் லைன் அன்னைக்கு வச்சு அப்படியே பாட. ஓகே ரெடி. அவங்க உட்காந்துருக்கட்டும், ஐயாலாம் பார்க்கட்டும். சரியா? அப்பதான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிறிஸ்மஸுக்கு நமக்கு என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஒரு வேலை ஷூவோ இல்லை ஒரு சாக்ஸோ இல்லை ஏதோ கொடுப்பாங்க. சரியா? அழகா பாடி காட்டிடுவோம். ஓகே, 1 2 3. சாத்தான் உருட்டு 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 உருட்டுவான், அவன் பொய்ய பேசுவான். சத்தான் உருட்டு 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 உருட்டுவான், அவன் பொய்ய பேசுவான். அவனை நம்பி விடாதே, நம்பி ஏமாந்திடாதே, ஒருபோதும் அவன் பழிக்காதே. இவ்வளவு சொல்லி கொடுத்தோம்லடா.
3 நாள் இங்கே உட்காந்து சொல்லி கொடுத்தோம். எல்லாம் உருட்டுன்னு உருட்டுறீங்க. சரியா? சரி, நம்ம எல்லாரும் உட்காருங்க. கண்ணை மூடி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சரியா? ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம பெல்லெட்டி போகிறோம். எல்லாம் கண்ணை மூடணும். என்ன பண்ணிக்கணும்? கையை கொட்டிக்கணும். கண்ணை மூடி ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபம் பண்ணுறீங்களா? சரி பாருங்க ஐயா, அவன் பஸ் ஸ்டாண்டில் இந்த பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துனால எவ்வளோ சீக்கிரம் எல்லாரும் அமைதியாக இருக்கணும். சின்ன பிள்ளைங்க யாரும் துணி வாங்கக்கூடாது. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் பிஸ்கெட்டு மிட்டாயி நான் அங்கிள் கொடுப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரியவங்க அங்கேயே உட்காருங்க. யாரும் எழுந்திரிக்காங்க. இங்கே 70 இருக்குது. எத்தனை இருக்குதுங்க? அதனால எல்லாருக்கும் இது கிடைச்சிரும். ஜெபம் இல்லாமல் எல்லாம் கண்ண முடுங்க பார்க்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே 2 ஐயாக்களை ஆம்பூர்லேருந்து கொண்டு வந்து இந்த மக்களுக்கு உங்கள் அன்பை அறிவிக்கவும், இந்த சிலுவை உபதேசத்தை கற்றுக் கொடுக்கவும், ஆண்டவரே உடைய கஷ்டத்தையும் வியாதிகளையும் வேதனைகளையும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன் இந்த நாளில் இப்படிப்பட்ட மக்களுக்கு ஆண்டவரே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீ சகாயர் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எவ்வளவோ ஊழியங்கள் இருந்தாலும் இந்த மக்களை நீ நினைத்தருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வேண்டிய ஆகாரத்தை தாரும், வேண்டிய உடைகளை தாரும், வேண்டிய இருப்பிடங்களை தாரும். ஆண்டவரே, இந்த வயதான காலத்திலும் ஐயா மாருங்க 2 பேரும் ஆண்டவரே இந்த நாளில் எப்படியாவது அவ்வளோ தடைகள் இருந்த பொழுதும், வண்டியெல்லாம் பிரச்சனையான பொழுதும் எப்படியாவது இந்த மக்களை பார்க்க வேண்டும் என்கிற திட்டமிட்ட காரியங்கள் கைகூடி வர கர்த்தர் கிருபை செய்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் அற்புதத்தை செய்யும். இங்கே ஒரு வேளை வியாதியோடு வேதனையோடு கஷ்டத்தோடு கண்ணீரோடு துக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பது என்று சொன்னது போல இந்த இருதயங்கள் பூரிப்பித்து மகிழடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே, நாங்கள் ஒரு சின்ன ஒரு வெகுமதியை கொடுத்திருக்கிறோம். இதன் மூலமாவது இவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இதற்கு கொடுத்து ஜெபித்து ஆண்டவரே, இதுக்கு எல்லா உதவிகள் செய்த ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் நினைக்கிறோம். இந்த குடும்பங்களை ஆசீர்வதியும். இது காரணமாக இருந்த 2 ஊழியக்காரர்களையும் ஒருவன் ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொன்னது போல இந்த மலைவாழ் மக்கள் மத்தியிலே இவர்களை கனப்படுத்தினதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கவனிங்க, இந்த உலகத்தை வானத்தையும் பூமியும் படைச்சவர் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, இந்த வானம் பூமி உலகத்தை படைச்சவர் யாரு? அவர் தான் மெய்யான தெய்வம். கல்லோ மண்ணோ மரமோ கொடியோ செடியோ தெய்வம் அல்ல. இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தை படைச்சது. 2000 வருஷமா மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்து நமக்காக ரத்தம் சிந்தி நம் பாவத்தை மன்னிப்பதுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிறார், மீண்டும் வரப்போறார். அதனால் ஆட்டு ரத்தமோ மாட்டு ரத்தமோ கோழி ரத்தமோ மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க அதிகாரம் கிடையாது. அதனால் ஆடு மாடு எல்லாம் இயேசுக்கு என்ன செய்ய கேட்பது கிடையாது. அவருக்கு ஒன்றுமே தேவையில்லை. உங்கள் உள்ளத்தை இயேசுக்கிட்ட கொடுத்தாவே போதும். இயேசு தான் உண்மையான தெய்வம். அவரை நம்பினாவே போதும். அதனால என்ன செய்யல, உங்கள்கிட்ட எதுவுமே கேட்கல அவர். புரியுதுங்களா? இயேசு மெய்யான தெய்வம். சொல்லுங்க, இயேசுவே. ஒரு ஜெபம் பண்ணலாம். ஏசப்பா, என் உள்ளத்தில் வாருங்கன்னு சொல்லுங்க. இதயத்தில் கை வச்சுங்க. ஏசப்பா, நீரே மெய்யான தெய்வம், என்னை படைத்த தெய்வம், எனக்காக ரத்தம் சிந்தினவர், எனக்கு நன்மை செய்கிறவர், எனக்காக மீண்டு வரப்போறீர். நான் உன்னை என் இதயத்திலே ஏற்றுக்கொள்கிறேன். ஏசப்பா, என் பாவத்தை மன்னியும். என்னை உன் மகனாக ஏற்றுக்கொள்ளும். நீரே மெய்யான தேவன் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீரே மெய்யான தெய்வம் நான் விசுவாசிக்கிறேன். என் உள்ளத்தில் வாரும். எங்கள் வீட்டில் இருக்க அப்பா அம்மா கிட்ட வாரும். என் கிராமத்துக்கு வாரும். எங்களை ஆசீர்வதியும். எங்களை ரட்சியும். எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம். சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை கரிப்போம். நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம்.
இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், விருதாவாக்கிடேன், அதை நித்தமும் காத்து கொள்வே. கிருபை தருகிறார், விருதாவாக்கிடேன், அதை நித்தமும் காத்து கொள்வேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழ